விபத்தில் சிக்கிய விஜய் கார். விபத்து நடந்தது எப்படி? சென்னை விமான நிலையத்தில் நடிகர் விஜய் கார் ஏற முயன்றபோது கீழே விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இயக்குனர் வினோத் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கி முடித்துள்ளார். இப்படம் பொங்கல் வெளியீடாக அடுத்த ஆண்டு ஜனவரி 9 திரைக்கு வர உள்ளது. இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவின் கோலாலம்பூரிலுள்ள புக்கிட் ஜலீல் திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே மிக பெரிய அளவில் 80,000 ரசிகர்களுடன் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனிடையே மலேசியா நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நடிகர் விஜய் நேற்று டிசம்பர் 28 இரவு சென்னை திரும்பினார். மலேசியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த தவேகா தலைவரும் நடிகருமான விஜயை வரவேற்க ரசிகர்கள், தொண்டர்கள் பலர் திரண்டிருந்தனர். விஜய் தனது காரில் ஏற முயன்றார். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் விஜய் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். பின்னர் சமாளித்து கொண்டு அவரே மீண்டும் எழுந்தார். அவர் கீழே விழுந்தது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனே அவரை தூக்கிய பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை காருக்குள் அனுப்பி வைத்தனர். இப்படி இருக்கும்போது விமான நிலையத்தில் இருந்து காரில் வெளியே வந்த சில நிமிடங்களில் விஜயின் கார் விபத்திற்கு உள்ளாகி உள்ளது. அதாவது விஜய் சென்ற காரில் விஜயுடன் அவரது பாதுகாவலர், ஓட்டுநர் உள்ளிட்டோர் இருந்தார்கள். இப்படி இருக்கும்போது விமான நிலையத்தில் இருந்த கூட்டத்தை கடந்து வெளியே வந்தபோது ரிவர்ஸில் வந்து கொண்டிருந்த கார் விஜய் வந்த காரின் மீது லேசாக உரசியது. இதனால் விஜய் காரின் இண்டிகேட்டர் பகுதி உடைந்து சேதமானது என்று கூறப்படுகிறது. சிறிய வகை விபத்து என்பதால் விஜய், அவரது பாதுகாவலர், டிரைவர் உள்ளிட்டோருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த தகவல் விஜய் ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்துக்கு முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் விஜய் சரிந்து விழுந்தார். அதாவது விஜய் வருவதை அறிந்த அவரது ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் விமான நிலையத்தில் சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்ட தளபதி விஜய் தனது காருக்கு செல்வதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. நெரிசலில் விஜய் சரிந்து கீழே விழுந்தார். விஜய் சரிந்து விழுந்ததற்கு காரணம் அவரை ஒருவர் தள்ளி விட்டுவிட்டார் என்று பிரபல விமர்சகர் பிரசாந்த் ரங்கசாமி தெரிவிக்கிறார். ஆனால் விஜய் சரிந்து விழுந்த வீடியோவை பார்க்கும்போது விஜயை யாரும் தள்ளிவிட்டது போல தெரியவில்லை என்றும் இணையவாசிகள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.